காலை தூக்கிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்க? கால்லாம் வலிக்குதா இல்லையா? என்னது இது வண்டு வண்டா விழுது? என்னையா இது? அத்தாடி ரத்தமா? இது ஏன் ரத்தமா? வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் மைலோ அண்ட் மியா. ஸோ பாத்தீங்கன்னா மைலோவுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் க்ரூமிங் பண்ண போறோம். மைலோ வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மியா பிரிச்சு வச்சிட்டோங்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேயே குதிச்சிடலாம் போலே உட்காந்துக்கிட்டே இருந்தாரு. இல்லாம இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ரூமிங் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஹெவி நாட்டடா இருந்தது. அதை ரிலீஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சிசரிங் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன், ஆனா செட் ஆகல. அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரிம் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா தெரியும். எடுத்த உடனே அப்படியே ரத்தம் இதா வந்துகிட்டே இருந்தது. எல்லாமே வந்து டிக்ஸ் தாங்க. உடம்புல இருக்க அந்த டிக்ஸ்னால மிஷின்ல அடிச்சு அடிச்சு எல்லாமே ரத்தம் தான். அவ்வளவு ரத்தத்தையும் வந்து தொடச்சி தள்ளிட்டு தான் மிஷினை ரன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏன்னா இந்த டிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பல்கா இருக்கா, எல்லாமே வந்து ட்ரிம்மர்ல அடிபட என்ன ட்ரிம்மர் பிளேட்ஸ்ல தான் பிரச்சனை வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணி ஒவ்வொரு தடவை ரன் பண்றோம். டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலா அவங்க இன்ஜெக்ஷன் வர போட்டுட்டாங்களா, ஸோ அதனோட எஃபெக்ட் வந்து லைட்டா ட்ரிம்மர் வச்சு அப்படியே எடுக்க சில டிக்ஸ் எல்லாம் அடியாது, சில டிக்ஸ் எல்லாம் அப்படியே விழுது. ஸோ அது விழுறதெல்லாம் பாத்தீங்கன்னா செவர்ல ஏறுது. ரொம்ப கஷ்டமா போச்சு. அவனுக்குமே ரொம்ப வலியா இருந்தது. ஏன்னா மோஷன் போற இடத்துலயே டிக்ஸ், அதனால தான் அதை எடுக்கும் போது அவனுக்கு பெயின் ஆகி ஒரு மாதிரி ஃபீல் ஆகி கடிக்கிற மாதிரி வந்தான். பட் அதுக்கப்புறம் காம் ஆயிட்டான். இது வந்து நார்மல் தாங்க. இதுக்காக வந்து நாங்க வந்து டாக் கடிக்க வராங்க அப்படின்னு நினைக்க மாட்டோம். இது அவங்களுடைய நேச்சர். அவங்களுக்கும் வலிக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பேம்பர் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ யூரினரி போர்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. அதை எடுக்கும் போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். ஃபைனலா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ ட்ரிம் அடிச்சாச்சு. ஃபேஸ் முதற்கொண்டு ஜீரோ ட்ரிம் அடிச்சு நல்லா பேக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. உங்க வீட்டுல டாக்ஸுக்கோ இல்ல பப்பீஸ்க்கோ டிக்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது வந்து அதுக்கான சிம்பிளான வேலைகள் என்னன்னா, ஷார்ட் கோட்ஸ் அப்படின்னா தாராளமா நீங்க ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுங்க, அதுலயே டிக்ஸ் போயிடும். ஆனா இந்த மாதிரி ஃபர் நிறைய இருக்கிற ப்ரீட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஷாம்புவோட எஃபெக்ட் நல்லா கிடைக்காது. ஸோ என்ன செய்றீங்கன்னா, டாக்டரை போய் மீட் பண்ணி டேப்லெட் மாதிரியோ இல்ல இன்ஜெக்ஷன் மாதிரியோ அதுக்குன்னு இது இருக்கு, டிக்ஸுக்கான மருந்து இருக்கு, அதை போடுங்க. அதான் நல்லது. ஏன்னா ஷாம்பூஸ் வந்து அந்த ஃபர் இருக்கிறதுனால ஸ்கின் வரைக்கும் போய் சேராது. ஸ்கின் வரைக்கும் போய் சேரல அப்படின்னா டிக்ஸ் வந்து தாராளமா அது வாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும், அதனோட எஃபெக்டே இருக்காது. ஸோ ஒரு வழியா டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அழகா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.